வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக்விட்டா சேனல். இது வரைக்கும் நம்ம வந்து மிக சிறிய வாக்கிய அமைப்புகளே நான் தான் பார்த்துட்டு வந்தோம். ப்ரிப்போசிஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஃபினிட்டிவ் வேர்பாக இருக்கட்டும். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது கொஞ்சம் லென்த்தான சென்டென்ஸ், சரிங்களா? அதே போல் இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய தன்மையும் கொஞ்சம் பெருசாக உள்ளது. இப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்பயாவது நடக்கக்கூடிய ரேரான சுச்சுவேஷனான பிரச்சனைகள், வாக்கிய அமைப்புகள் பாருங்களேன். அவர் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட விரும்புகிறார். அவன் எப்போதும் அடுத்தவன் பிரச்சனையில் தலையிட விரும்புகிறான். சில பேர் இந்த மாதிரி இருப்பானுங்க. அவனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காங்க, ஆனால் அடுத்தவன் பிரச்சனையில் போய் நாட்டாமல் போகணும், பஞ்சாயத்து பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆசையாக இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம யாருக்கு வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க, சரிங்களா? சொல்லுவோமா? அதை வழக்கமாக செய்யும்போது ஹீ wants to interfere, சரிங்களா? தலையிடுதல், இன்டர்ஃபியர். நான் அதில் தலையிட விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர். நான் அதில் தலையிட விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் தட். அதில் புரியுதுங்களா? ஸோ இன்டர்ஃபியர்னா தலையிடுதல், வாண்ட்ஸ்னா விரும்புதல். ஏன்னா அது விரும்புறது தான் அவர் செயல். ஆனால் என்ன செயலுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வந்து தலையிடுதல். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு இன்டர்ஃபியர் மற்றவர்களின் விவகாரங்களில். புதுசாக பார்ப்பீங்க இதை. இன் அதர்ஸ் அஃபேர்ஸ். அஃபேர்னா தப்பாக புரிஞ்சுக்கோனா 2-3 அர்த்தம் இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல வந்து விவகாரம் தான் அங்கே ப்ராப்பரான அர்த்தம். விவகாரம் தான். நம்ம வந்து அதை வந்து எந்தெந்த இடங்களில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தப்பான விஷயங்களாக கருதப்படுகிறது, சரிங்களா? அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நம்ம இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை இந்த இடத்த இஷ்யூன்னு கூட வச்சுக்கலாம். அதர்ஸ் இஷ்யூ, அதர்ஸ் ப்ராப்ளம். அஃபேர்ஸுங்கிறதும் நம்ம பொருந்துங்கிறதுனால நான் போட்டிருக்கேன், ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை. தென் அவன் இப்போதாங்க ஒழுங்காக இருக்கான். ரொம்ப சின்ன வயசுலலாம் வந்து அடுத்தவன் பிரச்சனையில் ஈடுபட ரொம்ப விரும்புவான். ஹீ வாண்டட் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் அஃபேர்ஸ். கடைசியில் சென்டென்ஸை மாற்றிருக்கேன். ஒரே மாதிரியே கொண்டு வந்திருக்க மாட்டேன், எல்லாத்துலேயுமே நான் மாற்றிருக்கேன். சரி, இப்போ வந்து ஒய்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விரும்பினாரா அப்படின்னு கேட்கணும். அவர் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட விரும்பினாரா? என்னால் நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியல, உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. டிட் ஹீ வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் அஃபேர்ஸ்? நம்ம ஏன் அதர்ஸ்ன்னு போட்டிருக்கோம்? மற்றவர்களின் இல்லைன்னா அதர்னு போட்டால் மற்றவர்னு ஆகிடும். மற்றவர்களுடைய, மற்றவரின் புரியணும். அதெல்லாம் உங்களுக்கு புரியும், கிளியராக புரியும். சரி, அடுத்தது. இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி செயலை அவனை வந்து செய்ய விரும்பினான்? அவன் ஏன் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட விரும்பினார்? ஒய் டிட் ஹீ வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் அதர்ஸ் அஃபேர்ஸ்? ஏன் அந்த செயலை செய்ய விரும்பினா? புரியுதுங்களா? அது வந்து ஜெனட்டிக்கலாக உள்ளதுங்க. அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுங்களா? அந்த மாதிரி ஒரு படைப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. இல்லைன்னா அது ஒரு கியூரியாசிட்டி, அடுத்தவங்க விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. போய் சால்வ் பண்ண முடியலன்றாலும் தெரிஞ்சுக்கணும், அது என்ன நடக்குது. அவங்களுக்குள்ளே மட்டும் பேசிக்கிறாங்களே, சால்வ் பண்ணிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. அந்த மாதிரியும் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். இப்போ பாருங்கள், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது இந்த கேள்வி. பாருங்கள், சரி எல்லாத்துலேயும் தலையிட்டான்ல, சாரி நீங்கள் சொல்கிறது பார்த்தா எல்லா விஷயத்துலையும் தலையிட்டான் தானே சொல்கிறீங்க. அவன் ஏன் தனது சகோதரரின் விவகாரங்களில் தலையிட விரும்பவில்லை? நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டுங்க, எல்லா பிரச்சனையிலையும் அவன் என்ன நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் செஞ்சான்னு சொல்கிறீங்க, ரைட்டுங்க. அப்படி இருக்கிறவன் ஏன் அவன் கூட பிறந்த தம்பியோட பிரச்சனையில அவன் ஏன் தலையிட விரும்பலை? கூப்பிட்டு அனுப்பிச்சோங்க, பிரச்சனை நடந்துச்சுங்க, தம்பி ஒருத்தர் கடன் வாங்கி ஒரு பெரிய விவகாரம் ஆயிடுச்சு, வந்துட்டான் வீட்டுக்கு. அப்போ கூப்பிட்றோம், வந்து அவன் கையில் காசு இருக்குது, ஒரு ஷூரிட்டி மாதிரி போட்டு கொடுன்னா அவன் வந்து இல்லைங்க இந்த பிரச்சனையில் நான் தலையிட விரும்பலைன்னு சொல்லிட்டான். இப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால், ஒய் டிடன்ட் ஹீ வாண்ட் டு இன்டர்ஃபியர்? என்ன அர்த்தம்? அவன் தலையிட விரும்பவில்லை. எதில்? தனது சகோதரனின் விவகாரத்தில். இன் ஹிஸ் பிரதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய சகோதரருடைய பிரச்சனை இல்லை, அஃபேர்ஸ்.
புரியுதா? வாக்கிய அமைப்பு அதுலேருந்து ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் பெரிய மீனிங் இருக்குது இதுக்குள்ள. Why did he want to interfere in his brother's affairs? Brothers issues. இந்த இடத்துல பிரதர்ஸ்னா என்னங்கிறது தெரியுதுல, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும். அவருடைய வாட் இஸ் யுவர் பிரதர்ஸ் நேம், வாட் இஸ் யுவர் பிரதர் நேம்னு கேட்கக்கூடாது, வாட் இஸ் யுவர் பிரதர்ஸ் நேம். அந்த அஃபாஸ்ட் யூஎஸ் தான் வந்து அவருடையங்கிற அந்த பொருளே கொண்டு வருது. சரிங்களா? இப்போ பாருங்க, மிகவும் கடினமான சிக்கல்களை எதிர்கொள்ள நீங்கள் என்னிடம் விட்டு விடுகிறீர்கள். ரொம்ப கஷ்டமான பிரச்சனையை நீங்கள் வந்து என்கிட்ட விட்டுறீங்க, நீங்கள் அதை எதிர்கொள்றது என்கிட்ட விட்டுறீங்கன்னு நீங்கள் வழக்கமாக அந்த செயலை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறது? You leave it to me to face. அதை என்னிடம் விட்டு விடுகிறீர்கள். புரியுதுங்களா? நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் அதை என்னிடம் விட்டு விடுகிறீர்கள் சந்திப்பதற்கு. டு ஃபேஸ் எதை? த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிரச்சனைகளை, சிக்கல்களை. என்ன சொல்லலாம்? சிக்கலுக்கு என்ன வார்த்தை போடலாம்? இஷ்யூஸ்ன்னு போட்டுக்கோமா? இஷ்யூஸ் இல்லை டீல்ஸ்ன்னு போடலாம். DEALS ப்ராப்ளம்ஸ் எது வேணாலும் போடலாம். ஓகேவா? த மோஸ்ட் டிஃபிகல்ட் இஷ்யூஸ். யூ லீவ் இட் டு மீ டு ஃபேஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் இஷ்யூஸ். இதில் பார்த்தீங்கன்னா டு மீங்கிறது வந்து ப்ரிப்போஷன், அதுக்காக தான் நான் வாக்கியத்தை எடுத்தேன். டு ஃபேஸுங்கிறது என்னங்க? இது என்ன இது? டு ஃபேஸுங்கிறது இன்டெஃபினைட் வெர்ப். சரிங்களா? ஏன்னா டு மீ டு ஃபேஸ் ஒரு இடத்துல ப்ரொனவுன் வந்திருக்கு, ஒரு இடத்துல வெர்ப் வந்திருக்கு. அப்போ நம்ம இதை வந்து என்ன சொல்கிறோம்? ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? இன்ஃபினிட்டிவ் வெர்ப் சொல்லுவோம். ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க. இதே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். மிகவும் கடினமான சிக்கல்களை எதிர்கொள்ள நீங்கள் அதை என்னிடம் விட்டு விட்டீர்கள். விடுகிறீர்கள்னா ப்ரெசன்ட், விட்டு விட்டீர்கள்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ யூ லெஃப்ட் இட் டு மீ டு ஃபேஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டீல்ஸ். வார்த்தையை மாற்றுவோம், எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? அடுத்தது, அந்த மாதிரி செஞ்சீங்களா அப்படின்னு கேள்வி. அடுத்த கேள்வி, மிகவும் கடினமான சிக்கல்களை எதிர்கொள்ள நீங்கள் அதை என்னிடம் விட்டுவிட்டீர்களா? Did you leave it to me to face the most difficult issues? புரியுதா? the most difficult issues. the mostங்கிறது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரிங்களா? டிஃபிகல்ட்டுங்கிறது வந்து அந்த பிரச்சனையோட தன்மையை சொல்லுது. ஓகே, அடுத்தது, இடம் பத்தல. மிகவும் கடினமான சிக்கல்களை எதிர்கொள்ள ஏன் எதை என்னிடம் விட்டுவிட்டீர்கள்? Why did you leave it to me to face the most difficult issues? அதையே அந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஏன்ட்ட ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரைட்டா? சரி, அதிலே இன்னொரு இது மாறுபட்டு கேள்வி கேட்குறோம். சரி, அப்படி விட்ட நீங்கள் மிகவும் எளிதான சிக்கல்களை எதிர்கொள்ள நீங்கள் அதை என்னிடம் விட்டுவிடவில்லை. Why didn't you leave it to me to face the most easy issues? இல்லைனா the very easy issues. very easy issues. ஓகேவா? புரியுதுங்களா? பெரிய வாக்கிய அமைப்புகள் நம்ம அதே சமயத்தில் வந்து அதையும் நம்ம வந்து நல்லா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும், அதாவது நாளைக்கு மார்னிங் கிளாஸ் மட்டும்தான் இதில் வரும். அதில் பெரும்பாலும் உள்ளதை கவர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த வகையில் உள்ள அடுத்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக இருங்க. டவுட் இருந்தால் டவுட் செக்ஷனில் பார்க்குறேன், கமெண்ட் செக்ஷனில் இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.